ஹாய், வெல்கம் டு வேணுனியம் பாலகிருஷ்ணன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வார் 3 வரை கிட்டத்தட்ட போயிட்டு இருக்குது. இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது. வேர்ல்டு வார் 1, வேர்ல்டு வார் 2 நடந்திருக்குது. இதெல்லாம் நம்மளுக்கு மக்களுக்கு தெரியுமான்னு தெரியான்னு தெரியல. இப்போ நடக்கிறத பற்றி பெருசாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இதை விட அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பல மடங்கு நடந்திருக்குது. அது என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஹிஸ்ட்ரி தெரியாதவங்களுக்கு இந்த ஹிஸ்ட்ரி தெரியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முதல்ல 2 நாடுகள். இதுதான் முதல் வேர்ல்டு வார் வர்றதுக்கு முக்கியமான காரணங்கள் அமைந்தது. ஒன்று ஆஸ்திரியா, ஒன்று செர்பியா. இந்த 2 நாடுகள் இருக்குது. பார்த்தீங்கன்னா இதில் என்னாச்சுன்னா அதுவும் ஆஸ்திரியா நாட்டுடைய மன்னர் ஒருத்தர் இளவரசர் ஒருத்தர் படுகொலை செய்யப்படுகிறார். அந்த இடத்துல தான் இது வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகுதுக்கு முக்கியமாக காரணம் இருக்குது. 1914ஆம் ஆண்டு ஜூலை 28ஆம் நாள். அந்த நாள் பார்த்தீங்கன்னா காலை ஒரு 11 மணிக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பிரான்சிஸ் பெர்னாண்டின் அப்படிங்கிற ஒரு மன்னர் இருக்காரு. அவருடைய மனைவி அவங்க 2 பேர் வராங்க. வரும்போது யாரோ ஒருத்தவங்க ஒரு காட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சுட்டு கொண்டுருக்காங்க. சுட்டு கொண்டதுக்கு மட்டும் செர்பியாவை சேர்ந்த ஒருத்தவங்க கைது பண்ணுறாங்க. இப்போ தான் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகுது. என்னடா ஒரு மன்னர் இறந்ததுக்கும் வேர்ல்டு வாருக்கும் சம்மந்தம்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. இதில் என்ன பார்த்தீங்கன்னா செர்பியா மீது ஆஸ்திரியா என்ன ஆகுதுன்னா திரும்ப தாக்குதல் நடத்தணும், அதாவது இது பண்ணணும், பழி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி முயற்சி பண்ணுது. முயற்சி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதுக்கு முக்கியமாக ஒரு மூல காரணமாக அமைதி பார்த்தீங்கன்னா ஜெர்மனி. ஜெர்மனி தான் இருக்கையிலேயே ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு காரணமாக இருந்துச்சுன்னு சொன்னிச்சுன்னா அது மிக கிடையாது. பார்த்தீங்கன்னா ஜெர்மனி என்ன பண்ணுதுன்னா ஆஸ்திரியாவுக்கு சப்போர்ட் பண்ணுது. இந்த மாதிரி நீ இது பண்ணு அப்படின்னு இது பண்ணுது. இதனால் ஜெர்மனியோட சப்போர்ட்னால ஆஸ்திரியா என்ன பண்ணுறது செர்பியாவை தாக்கலாம்னு சொல்லி முயற்சி பண்ண போகுது. அப்போ பார்த்தீங்கன்னா எல்லா நாடுகளும் உள்ள வருது. செர்பியாவுக்கு யாரெல்லாம் உதவி பண்ணிட்டான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிரிட்டன் வருது. அப்புறம் பிரான்ஸ் வருது. பிரான்ஸ் இப்போ மட்டும் பார்த்தீங்கன்னா ரஷ்யா வருது. அமெரிக்கா, அந்த மாதிரி எல்லா நாடுகளும் வருது. அமெரிக்கா பார்த்தீங்கன்னா இப்போ நடுநிலைமை உள்ள நாடாக தான் இருக்குது. இப்போ ஜெர்மனி என்ன பண்ணுறா, ஜெர்மனி உள்ள வந்ததுக்கு மட்டும் என்ன ஆகுதுன்னா தன்னுடைய படைகள் மூலமாக எல்லாத்தையும் கொடுக்குது. இந்த மாதிரி ஆஸ்திரேலியா ஹெல்ப் பண்ணுது. ஆஸ்திரேலியா ஹெல்ப் பண்ணும்போது ஆஸ்திரேலியா என்ன பண்ணுச்சுன்னா செர்பியா தாக்க முயற்சி பண்ணுது. ஆனால் இதோடைய முதல் நோக்கம் என்னன்னா பார்த்தீங்கன்னா நாடுகளை கவரணும், நாடுகளை நிறைய நாடுகளும் பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐரோப்பிய நாடுகள் நிறைய முயற்சி பண்ணிட்டு இருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா ஜெர்மனி முக்கியமாக இருந்தது. ஏன்னா ஜெர்மனி பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸை பிடிக்கணுங்கிற ஒரு காரணத்தால் ஃப்ரான்ஸ் தான் ஃபஸ்ட்டு ஒரு 6 வாரத்துக்குள்ள முதல்ல பிடிக்கணும் அப்படிங்கிற அதோடைய டார்கெட்டாக இருந்துச்சு. டார்கெட்டாக இருக்கும்போது என்னாச்சுன்னா இந்த மாதிரி ஆஸ்திரியா ஜெர்மனி ஸ்க்ரூ பண்ணதுக்கு அப்புறமாட்டு போர் தொடங்க போகுது. போர் தொடங்கிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதில் 2 நாடாக பிரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா சோசியலிச நாடு ஒன்று, இன்னொன்று முதலாளித்துவ நாடு ஒன்று. இப்போ பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வாருக்கு முன்னால் வரை இதுவுமே கிடையவே கிடையாது. வேர்ல்டு வார் அப்புறம் தான் இதெல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னா இது அமெரிக்கா பார்த்தீங்கன்னா முதலாளித்துவ நாடாக உருவெடுக்கிறதுக்கு தான் முதல் காரணமாக அமைஞ்சது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில் நிறைய படைபலங்கள் இருந்துச்சு. அது யாருக்குமே தெரியாது போகுது. அதே போல் அமெரிக்கா என்ன பண்ணிச்சுன்னா அதாவது இந்த ஐரோப்பிய நாடுகள் மற்றும் மற்ற நாடுகளுக்கு படைபலங்கள் தேவை அப்படிங்கிற அது என்ன பண்ணிச்சுன்னா ஒன்று ஒன்றா உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிருச்சு. உற்பத்தி பண்ணி விற்க ஆரம்பிச்சிச்சு. உற்பத்தி பண்ணி விற்க ஆரம்பிக்கிறா என்ன ஆகுதுன்னா இது மார்க்கெட் அதிகமாக என்ன ஆச்சுன்னா அப்படி முதலாளித்துவ நாடாக வேர்ல்டு வார் 1க்கு அப்புறமாட்டு உருவாக ஆரம்பிச்சிருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ரஷ்யா என்ன பண்ணுதுன்னா ரஷ்யாவில் எல்லாமே புரட்சி நடந்துட்டு இருக்கு. மன்னர் கைசர் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு. மன்னர் கைசர் ஒருத்தர் இருக்கிறனால புரட்சி ஏற்பட்டுருச்சு. புரட்சி ஏற்படும்போது நம்ம லெனின் இருக்கார்ல, அவரோட தலைமையில் தான் சோவியத் யூனியனில் என்ன பண்ணுறாங்கன்னு மக்கள் போராட ஆரம்பிக்கிறாங்க. மக்கள் போராட ஆரம்பிக்கும்போது என்னாச்சுன்னா வேறு வழி இல்லாமல் ஏன்னா எண்டிங்கில் என்ன ஆகுதுன்னா பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் உள்ள மக்களையே கெய்சர் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுவாங்கன்னா அவர் தான் மன்னர். அவர் என்ன பண்ணுறாரு, இந்த ராணுவ தளவாடங்களை வச்சு மக்களெல்லாம் இது பண்ணுறாரு, பேன் பண்ணுறாரு. பேன் பண்ணி மக்கள்லாம் சுட்டுத்தொலை கொள்றதுக்கு ஆரம்பிக்கிறது. இதனால் என்னாச்சு அப்படின்னா இதனால் என்னாச்சு பார்த்தீங்கன்னா அந்த நாட்டுடைய மன்னர் என்னாச்சுன்னா அது இதாக இருக்காரு. அதுக்கப்புறம் லெனின் தலைமையில் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஆட்சி பிடிச்சிட்டாங்க. ஆட்சி பிடிச்ச பிறகு சர்வாதிக அதாவது சோசியலிச நாடாக மாறிடுது. இது ரஷ்யாவோட வரலாறு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா ஜெர்மனியும் இப்படி தான். ஜெர்மனிலையும் ஜார் அப்படிங்கிற ஒரு மன்னர் இருக்கிறாரு. அவரும் இந்த மாதிரி என்ன பண்ணுறாருன்னா மக்களுக்கு எதிராக அவர் இது பண்ணுறாரு. கடைசியில் என்ன ஆகுதுன்னா பார்த்தீங்கன்னா ஜெர்மனிலேயே எல்லா நாடுகளும் போய் நிற்குது. அதோடைய என்ன சொல்கிறது, அதோடைய இருப்பிடத்திலேயே. இப்போ நிற்கும் போது அதில் என்ன ஆகுதுன்னா பிரான்ஸு, ரஷ்யா எல்லாமே போய் நிற்கிறனால அவங்க ஜெர்மனி சரண்டர் ஆகிற மாதிரி ஆகுது. ஏன்னா ஜெர்மனி பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா அதோடைய நீர்மூழ்கி கப்பல்கள் வச்சிருக்குது. அப்புறம் ஆயுதங்கள், ஏவுகணைகள்லாம் வச்சிருக்குது. இதெல்லாம் தெரியாத நேரத்தில் எல்லாத்தையுமே தாக்குதல் பண்ணணும். தாக்குதல் பண்ணதான் அதோடைய இது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இதில் அதாவது ஒரு எப்படி சொல்கிறது, விசவாய்க்கு தாக்கக்கூடாது அப்படிங்கிறது முதல் வேர்ல்டு வாருடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். இது மீறிடுச்சு இது ஜெர்மனி. மீறினால
ஜான் ஜான் ஜார் அப்படிங்கிற ஒரு மன்னர் இருக்காரு. ஸோ அவர் மேலே வந்து மக்களுக்கு வந்து மதிப்பு இழந்துருது. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து பழைய உலகிக்கு போயிருந்தாரு. ஸோ இது வந்து தான் ஜெர்மனிக்கு தோல்விக்கானதுக்கு முதல் காரணம். ஏன்னா ஜெர்மனியுடைய பேராசை, ஜெர்மனி வந்து எல்லா நாடுகளையும் வந்து கைப்பற்றணும் அப்படிங்கிற ஒரு பேராசை. அப்பவும் பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவுக்கு தனியாக வந்து ராணுவம் கிடையாது. ஸோ இந்தியா பார்த்தீங்கன்னா வந்து பிரிட்டனுடைய கீழே தான் இருந்துச்சு. பிரிட்டனையும் நம்ம வந்து இது பண்ண முடியாது. பிரிட்டன் பார்த்தீங்கன்னா வந்து பெரிய நாடு. ஸோ நிறைய இடத்த வந்து உலகத்தில் பார்த்தீங்கன்னா வந்து பிரிட்டன் வந்து அதாவது ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுருந்தது. ஸோ வந்து ஏகாதிபத்தியத்தில் இருந்தது. அப்படி இருக்கும்போது என்ன வந்து ஜெர்மனி பிரிட்டன் என்ன சொல்லுதோ அதான் வந்து மற்ற நாடுகள் கேட்டாகும். ஸோ இந்தியாவுடைய வங்கி அப்படி தான் இருந்துச்சு. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து என்ன பண்ணாங்கன்னா வந்து பிரிட்டனுடைய இதுக்கு வந்து ஒர்க் பண்ணாங்க, அதாவது ராணுவத்தில் ஒர்க் பண்ணாங்க. ஒரு இந்தியன் ராணுவம் கிடையாதுனால ஸோ வந்து அவங்க அப்பமா ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போட்டுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து பிரிட்டனுக்கு வந்து நீங்கள் வந்து வேர்ல்டு வார் ஒன்றுக்கு வந்து நீங்கள் வந்து உதவி பண்ணுங்க, நாங்கள் உங்களுக்கு வந்து இது பண்ணுறோம், உங்களுக்கு உங்கள் நாட்டை வந்து சுதந்திரப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இதில் வந்து இந்தியன்ஸில் உள்ள பீப்புள்ஸ் நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா வந்து போயிட்டு இது பண்ணுறாங்க. நிறைய இந்த ராணுவத்தில் வந்து ஈடுபட்டு நிறைய பேருக்கு இது பண்ணுறாங்க, இந்த பிரிட்டனுக்கு ஆதரவாக வந்து செயல்படுறாங்க. ஸோ செயல்படும்போது என்ன ஆகுதுன்னா வந்து ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50,000 பேர் வந்து கொல்லப்பட்டிருப்பாங்க இந்திய மக்கள் மட்டும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரில் பார்த்தீங்கன்னா வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து 2 கோடி பேர் இறந்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 20 கோடி லட்சம் டாலர் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பொருளாதார இழப்பீடு ஏற்பட்டிருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக எதுக்காக வந்து இது ஏற்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு நாடுடைய பேராசை தான். ஆனால் அதுக்கப்புறமாட்டு பார்த்தீங்கன்னா வந்து அமெரிக்கா வந்து நடுநிலையாக இருக்கும்போது ஜெர்மனி என்ன பண்ணுச்சுன்னா வந்து அமெரிக்கா மேலே தாக்குதல் ஏற்படுத்துது. ஏன்னா பிரிட்டன் அடி வாங்குச்சு, பிரான்ஸ் அடி வாங்குச்சு. இது ரெண்டுக்கும் வந்து அமெரிக்கா உள்ளே போனதுக்கு அப்புறமாட்டு என்னாச்சுன்னா வந்து அமெரிக்கா வந்து ஜெர்மனி தாக்க ஆரம்பிச்சிருச்சு. ஜெர்மனி தாக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமாட்டு அமெரிக்கா சும்மா இருக்குமா? ஸோ அமெரிக்கா சும்மா இருக்காது. அமெரிக்கா என்ன பண்ணிச்சுன்னா அமெரிக்கா வந்து திரும்ப பதில் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி மாறி அடிக்கிறாங்க. ஜெர்மனி அடிக்குது, அமெரிக்கா அடிக்குது. ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா வந்து அமெரிக்கா, ரஷ்யா, பிரிட்டன் ரெண்டுமே 3மே வந்து பலம் வாய்ந்த நாடுகள். மற்ற ஜெர்மனி வந்து அடிக்கிறாங்க. ஸோ ஜெர்மனி வந்து இதை தாக்குதல் வந்து நிலைப்படுத்த முடியல. என்னால் வந்து அவங்க சரணடைய வேண்டிய சூழ்நிலை ஏற்போச்சு. ஆனால் ஜெர்மனி தோல்விய முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இந்த 3 நாடுகள் வந்து தன்னிச்சைய நாடுகள். நான் சொல்கிறது பிரிட்டன், ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, இது கூட இத்தாலி கூட வரும். ஸோ ரஷ்யா, இதெல்லாம் வந்து பலம் பொருத்திய நாடுகள். ஆனால் ஜெர்மனி பார்த்தீங்கன்னா வந்து ஒரே நாடு தான். ஸோ அதில் இருந்தால் பார்த்தீங்கன்னா வந்து ஜெர்மனிக்கு ஆஸ்திரியாவுக்கு ஆதரவாக ஜெர்மனி இருக்குது. ஸோ ஜெர்மனியிலேருந்து மற்ற படைகள்லாம் போகுது. ஸோ இது வந்து மற்ற நாடுகள் மற்ற நாடுகள் இதை நாடிட்டு இருக்கிறதுனால இது வந்து அதிகமாக வந்து பலமாக கருதப்படலை. அதான் உண்மை. அதுதான் வந்து ஜெர்மனி வந்து முக்கியமாக வந்து துவக்கிறதுக்கு காரணம். ஸோ ஆஸ்திரியா கூட பார்த்திங்கன்னா எந்த நாடுகளில் வந்து பல்கேரியா, ஸோ ஹங்கேரி, அப்புறம் வந்து ஜெர்மனி. ஸோ இதெல்லாம் வந்து ஆஸ்திரியா கூட இருக்குது. ஸோ முக்கியமாக காரணம் என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆஸ்திரியா இருக்குல்ல. ஸோ ஆஸ்திரியாவில் பார்த்திங்கன்னா வந்து ஹெர்சனோகோவினா, போஸ்னியா அந்த நாடுகளை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஸோ ஆஸ்திரேலியாவிலேருந்து வெளியெடுத்து தனிநாடாக அறிவிக்கணும் அப்படிங்கிறதோட தான் அந்த இதோட இது. ஸோ அதனால் வந்து என்ன வந்து ஆஸ்திரியா வந்து அதுக்கு பல துண்டுகளாக பிரிஞ்சு யுகோஸ்லோவியா அப்படிங்கிற ஒரு நாடு வந்து தோன்றதுக்கு வாய்ப்பாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரில் பார்த்திங்கன்னா வந்து நிறைய இருந்துச்சு. ஸோ வந்து முதலாளித்துவ நாடுகள், அப்புறம் வந்து நம்ம வந்து சோவியத் யூனியனோட ரஷ்யா அதெல்லாம் வந்து உருவாகிறது வந்து காரணம் வந்து ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் தான். ஸோ இந்த ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரால் என்ன நடந்துச்சு பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றும் இல்லை. ஸோ வந்து சின்ன இடத்துலலாம் வந்து அதாவது பட்டை போட்டு படிச்சுட்டு இருக்கோன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி பட்டை போட்டு படிச்சுட்டு இருக்கவங்களாம் வந்து என்னாச்சுன்னா வந்து நிறைய ஒரு அடிவாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அப்போனா ஒரு ஃபேக்ட்ரிங்கிறது உருவாகுது. ஸோ அந்த ஃபேக்ட்ரிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மல்டிநேஷனல், அதாவது பன்னாட்டு நிறுவனங்கள்லாம் வந்து ஒரு நாட்டிலேருந்து மற்ற நாடுகளில் வந்து அந்த ஃபேக்ட்ரிலாம் போட்டு மற்றவங்களை வந்து இது பண்ணுற மாதிரி, ஸோ வேலை வாங்குற மாதிரி. இதில் வந்து ஏகாதிபத்தியனால் வளர்ந்துச்சு. இதனால் முதலாளித்துவ நாடுகள் வந்து அதிகமாகச்சு. ஸோ மற்ற மக்கள்லாம் வந்து உழைக்கிற வர்க்கத்துக்கு கீழே வந்துருந்தாங்க. ஸோ இதனால் வந்து என்ன ஆகுதுன்னா வந்து பொருளாதாரம் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்து ரஷ்யாவில் வந்து என்னது வளர்ந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா வந்து ஒரு புரட்சி வெடிச்சிச்சு. ஸோ இது மாதிரி அதாவது என்ன சொல்கிறது, தத்துவ புரட்சி. பிரிட்டன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஒரு பிஸ்னஸ் மாதிரி இருந்துச்சு. ஃப்ரான்ஸில் வந்து மக்கள் புரட்சி. ஸோ இந்த மாதிரி நிறைய புரட்சி வந்து ஏற்பட்டுருச்சு. ஸோ இதெல்லாம் ஃபேக்ட்ரி வரதுக்கு ஒரு காரணம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமாட்டு மக்கள் வந்து பல பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருந்தாங்க. அப்புறம் நிறைய பேர் இறந்துட்டாங்க. இதெல்லாம் அந்த போரெல்லாம் நம்ம வந்து என்னத்தை கண்டோம், ஒன்றும் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா வந்து இதனால் வந்து பெனால்ட்டி கொடுத்தது ஒரே ஒரு நாடு மட்டும் தான், ஜெர்மனி மட்டும்தான். ஜெர்மனி மேலே தான் பழியும் பாவமும் இருந்துச்சு. ஆனால் இதுக்கு வந்து ஸ்க்ரூட்டினியாக வந்து அதாவது எல்லாத்துக்கும் காரணமாக அமைஞ்சதுன்னு சொல்கிறது வந்து அமெரிக்காவெலாம் சொல்லலாம். ஆனால் அமெரிக்கா வந்து நடுநிலைமையாக இருந்து என்ன வேலையை பண்ணணுமோ பார்த்துட்டு போயிடுச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து எல்லா பொருட்களையும் தளவாடங்களையும் வந்து விற்றது வந்து அமெரிக்கா தான்.
இதுக்கு வந்து அமெரிக்கா கூட ஒரு முழுமுதல் காரணமாக சொல்லலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா படியும் போனால் ஜெர்மனி மேலே இருந்துச்சு. இதுக்கு என்ன பெனால்ட்டியோ அது கண்டிப்பாக வந்து ரஷ்யா ஜெர்மனி கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஜெர்மனி கடைசி கொடுத்துச்சு. ஜெர்மனியை வந்து கொடுத்து கடைசியாக ஜெர்மனிக்கு கெட்ட பேர் தான் வந்துச்சு தவிர ஜெர்மனிக்கு நல்ல பேர் வரல. ஸோ ஜெர்மனியோட ஆசை யாரை விட்டுச்சு, இந்த மாதிரி நிறைய நாடுகளை வந்து அடிமைப்படுத்தணும், ஜெர்மனி வந்து என்னுடைய எல்கைகளை பெருக்கணும் அப்படிங்கிறது வந்து ஜெர்மனியோட ஆசை. அதுக்கப்புறமா வந்து ஃப்ரான்ஸை வந்து பிடிச்சி வச்சுருந்தது. சொன்ன மாதிரி பிடிச்சிருச்சு. அது இப்போ என்னாச்சுன்னா வந்து இந்த மாதிரி வந்து அவங்க வந்து சரண்டர் அடைஞ்ச அப்புறமாட்டு திரும்ப வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து ஜெர்மனிலேருந்து ஃப்ரான்ஸை பிரித்து பழைய நிலைமைக்கே போயிடுச்சு. பழைய நாடுகள் வந்து புது புது நாடுகள் வந்து உருவாக ஆரம்பிச்சிது. இது வந்து ஜெர்மனிக்கு வந்து பெரிய அடி. இதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா வேர்ல்டு வார் 2 ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அது வந்து அப்படின்னா தலைவர் யார் வராருன்னு பார்த்திங்கன்னா வந்து ஜெர்மனி, அதாவது நாசிச படையோட தலைவர் வந்து ஹிட்லர் வராரு. ஸோ இது வந்து செகண்ட் வீடியோ பார்க்கலாம். ஸோ யாருக்கெல்லாம் வந்து வேர்ல்டு வார் ஃபஸ்ட்டு வந்து தெரியலையோ அதை இது வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு மன்னருடைய இறப்புக்காண்டி வந்து இந்த ஃபஸ்ட் வேர்ல்டு வார் வந்துச்சுன்னு கிடையாது. இது உலக நாடுகளை பிடிக்கும் இந்த ஒரு வெறியாட்டம், ஒரு ஆசையின் காரணமாக தான் அது வந்துச்சு. ஸோ இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம பீப்புள்ஸ்க்கு வந்து இது வந்து ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரை பற்றி தெரிவிங்க. இந்த மாதிரியான சில இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சென்றடையணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ என்ன உங்கள் வீட்டுக்குள்ளேயே நினச்சிக்கோங்க. தினமும் ஒரு விஷயங்களில் நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம். இதே போல் மற்றொரு வீடியோ வந்து உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு வீடியோ உங்கள் நண்பர் வேணுங்க பாலசும். தேங்க்யூ வெரி மச்.